பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 93 அதிகாரம் 4 திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். சங்கீதம் 93 அதிகாரம் 4 கொட்டும் அருவி நீருக்கோ காட்டாற்று வெள்ளத்துக்கோ அவைகளின் இரைச்சலின் சத்தத்திற்கோ நாம் எதிர் நிற்க முடியுமா? அதே போல சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை அடக்க முடியுமா? அவற்றிற்கு எதிர்த்து நிற்க முடியுமா? அதன் இரைச்சலின் சத்தத்திற்கு எதிராக நம்மால் சத்தம் கொடுக்க முடியுமா? ஆம், அவைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர்தான் சர்வ வல்லமை உள்ள நம் தேவனாகிய கர்த்தர். ஜன கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல் இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுகிறார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போல் சுழல் காற்றிலே அகப்பட்டு துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தர் ஒருவரே, அவர் வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று யோபு சொல்கிறார். கர்த்தர் ஒருவரே கடல் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அதன் அலைகளையும் அடக்குகிறவர் என்று தாவீது சொல்கிறார். தம்முடைய ஜனங்களுக்காக மேலிருந்து கீழ் நோக்கி ஓடி வந்த யோர்தான் நதியை குவியலாக ஒரு இடத்தில் நிற்க செய்த வல்லமை உள்ள தேவன், தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக வலுவான அலைகளை கொண்ட ஆழ்கடலான செங்கடலை இரண்டாக பிளக்கக்கூடிய வல்லமை பொருந்திய தேவன்தான் நம் தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நமக்கு எதிரான திரளான தண்ணீரின் இரைச்சலை போல சத்துருக்கள் எதிரிட்டு வரலாம். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளைப் போல நமக்கு சோதனைகள் எழும்பி வரலாம். அவைகளின் இரைச்சலின் சத்தத்தை போல நமக்கு எதிராக குரல் கொடுக்கலாம். நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமை உள்ள தேவன்தான் நம் தேவனாகிய கர்த்தர் என்று. அவற்றை இறையாதே, அமைதலாய் இரு என்று கட்டளை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் நம் தேவன். இன்று நம் கண்களுக்கு நம்முடைய எதிரிகளும் சத்துருக்களும் அதிகாரம் மிக்கவர்களும் வல்லமை உள்ளவர்களாக தெரியலாம். ஆனால் அந்த மனிதர்களுடைய வல்லமை காட்டாற்று வெள்ளத்துக்கும் சமுத்திரத்தின் வலுவான அலைகளுக்கும் அடித்து செல்லப்படக்கூடியவைகளே ஆகும். ஆனால் அவைகளையும் உண்டாக்கி அவைகளை அதட்டி நிறுத்தி வைக்கிறவர் தான் நம் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆம், அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் கடல் அலை போல பெருகி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அதட்டி அதமாக்கி போட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற யாவருக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற உம்முடைய ஜனங்களின் விசுவாசத்தை பெருக்கும்படியாய் அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.